நல்ல கிளியரா இருக்காம்மா? வாழ்க வளமுடன். அம்மா நல்லா கேக்குதா? வாழ்க வளமுடன் அம்மா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதம்மா, நல்லா கேக்குதம்மா. நன்றிகள், ஆரம்பிக்கலாம். நன்றிகள். நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, வேதாத்திரியம் எனும் விரிந்து பரந்த விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் பணிந்து வணங்கி, இருவரும் நம்மோடு சுக்குமமாக கலந்து நாம் உய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய ஜூம் இணைப்பில் நார்வே டென்மார்க்கிலிருந்து நம்மோடு இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் நட்பு ஆராய் என்ற ஒரு தலைப்புக்குள் சிந்தனை செய்வோம். நட்பு ஆராய் 2 வார தொகுப்பு. நட்பு பிளஸ் ஆராய்தல். நட்பு என்றால் நாம் அனைவரும் அறிவோம். தோழமை, சிநேகம், உறவுகள் இல்லாத பிணைப்பு, வயது, மொழி, இனம் போன்ற எல்லை கடந்த பரஸ்பரப்புடையவர், ஒருவருக்கொருவர் அனுசரிப்பவர், ஒருவருக்கொருவர் ஆதரிப்பவர், ஒருவரை ஒருவர் விரும்புபவர், இப்படி பல்வேறு கோணத்தில் நாம் நட்பை பார்க்கலாம், மேலும் ஆராயலாம். இப்போ ஆராய்தல் அப்படின்னா நாம் அனைவரும் அறிவோம், மனவழக்கலையில் இருக்கிறதுனால ஆய்ந்து தெளிதல். மொத்தமாக ஒரு கூட்டத்தில் இருந்து நமக்கு வேண்டியவற்றை மட்டும் கண்டுபிடித்து அறிந்து புரிந்து தெளிந்து அதை முடிவாக ஏற்றுக்கொள்ளுதல், அதுதானே ஆராய்தல் என்பது. அப்போது நட்பு என்பதும் ஆராய்ந்து புரிந்து தெளிந்த நிலையில் அமைந்தால் வாழ்வில் வெற்றி, சிறப்பு, நிறைவு, அமைதி கிட்டும் என்று பல்வேறு தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். நமது அருள் தந்தை கூறி ஆராய்தல் என்பது நமக்கு தெரியும், தற்சோதனையில் செய் போல நட்பும் உண்மை வழியிலேயே முழுமை பெற்ற மெய்ஞானி ஐயன் திருவள்ளுவரின் இருபது வரிகள் முன்பு நட்பு அப்படின்ற தாண்டி தீ நட்பு அப்படின்னு ஒரு பற்கோள் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி கூடா நட்பு என்ற ஒரு அதிகாரம், அதிலும் நட்பை பற்றி ஒரு 10 குறள். மொத்தமாக சேர்த்து பார்த்தால் அதிகாரமே 4 குறள்கள், 40 குறள்கள், 80 வரிகள் தந்துள்ளார்கள். அப்படி என்றால் இந்த நட்பு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை தனித்து வாழவே முடியாது. சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து, அதிலும் குடும்பம் தாண்டி வெளியே வரும்போது ஒத்த கருத்தையவர்கள், ஒருங்கிணைந்த செயல்பாடு செய்பவர்கள், உயர்வு தாழ்வு நிலையில் ஒத்தும் வாழ்வின் நோக்கம் ஒரு துணைதான் நட்பு, நண்பன் என்பது. அப்போ அந்த நட்பை அது பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறட்பாக்களில் கோருகிறார் வள்ளுவப் பெருந்தகை. முதலாவது குறளில் ஐயா, நாடாது நட்டலிற் நட்ட பின் கேடில்லை, நட்பு ஏற்பட்ட பின்பு அதை விட முடியாது. எனவே முதல்லையே நண்பனை தேர்ந்தெடுத்து
அது வரும் என்பதையே கூறுகிறார். அதோடு விட்டாடா என்ன, அடுத்த குறளிலேயே அவ்வாறு ஆழ்ந்து பார்க்காமல் கொள்கின்ற நட்பு இறுதி வரை, அந்த உடல் பிரியும் வரை துன்பம் தரும் என்னவா அப்படின்னு கூறுறாங்க. ஆய்ந்து ஆய்ந்து 2 தடவை போடுறாங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைதான் சார்ந்து துயரம் தரும் என்கிறது அடுத்த குறள். அப்போ ஆராய்ச்சியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார் தானே வள்ளுவப் பெருந்தகை. அப்போது எப்படி ஆராய வேண்டும் அதுக்கும் வழி சொல்கிறாங்க. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து இயக்கா நட்பு அப்படின்றாங்க. அதாவது ஒருவருடைய குணத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அதோடு இல்லை அவருடைய குறையையும், குறை ஏற்பட காரணம் யார், அவருடைய குற்றமில்லாத சுற்றம் நண்பர்கள், அதையும் தெரிந்து கொண்டு பின்பு அவனோடு உண்மையான நட்பு கொள்க என்கிறார்கள். இதையே 51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல் என்பதிலும் வலியுறுத்தி கூறுகிறார் வள்ளுவப் பெருந்தகை. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று. இதற்கான பொருள் நாம் அனைவரும் அறிவோம். நட்பின் ஆராய்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் தானே. அவ்வாறு ஆராயும் போதுதான் ஒருவன் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து பிறர் சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் பயப்படாதவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நண்பனை பொருளை கொடுத்தாவது நண்பனாக பெற வேண்டும் என்கிறார் அடுத்த திருக்குறள்ல. குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும். நீ கொஞ்சம் பொருள் கொடுத்தாவது அவனை சேர்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அப்போ பழி எப்போது வரும், அறமற்ற செயல்கள், அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை இவற்றை மீறும் போது பழி வரும். அப்போ அவன் குணநலன்கள் எப்படி இருக்கும் நாம் எல்லாம் அறிவோம். 6 தீய குணம்: பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். 5 பெரும் பழிச் செயல்கள்: திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அது மட்டுமா, இன்னும் 3 பெரும் மலங்கள்: ஆணவம், கண்மம், மாயை. அப்போ அதெல்லாம் பார்த்து கிட்ட நினைத்தார் போல் இருக்கிறது. அறம் சார்ந்த செயலை செய்பவர்கள் தன்னுடைய கைகளில் உள்ளவற்றையெல்லாம் அறத்திற்காக செலவு செய்வார்கள். அவர்கள் பொருளில் குறைவு ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்தாரோ என்னமோ, சிறிது பொருளை கொடுத்தாவது அந்த நட்பை பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். இவ்வாறு நட்பை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் கூறும் வள்ளுவப் பெருந்தகை எப்படியெல்லாம் ஆராய்ந்த வேண்டும் என்று கூறுகிறார் பாருங்கள். இன்னும் ஒரு படி மேல் சென்று, அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். நாம் தீயவற்றை, வேண்டாத ஒழுக்கம் தவறிய செயல்களை செய்யும் போது கூட மனம் வருந்தினாலும் பரவாயில்ல, அவன் கூட பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த செயலை சுட்டி காட்டி தடுத்து நிறுத்தும் நண்பனாக அமைதல் வேண்டும் அப்படின்றாங்க. அழச்சொல்லி மீன்ஸ் அவன் கஷ்டப்பட்டா இடித்து ரொம்ப வற்புறுத்தி கூறி நல்படு ஒரு நண்பனை பெற்றுக்கொள். அவர் எப்படி இருப்பாரு, இந்த உலக பழக்க வழக்கங்களை அறிந்து பண்பாட்டில் சிறந்தவராக இருப்பார் தானே, அவரை நட்புக்கொள் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இவ்வாறு வள்ளுவர் 40 குறள்களில் கூறிய நட்பை எல்லா அறிஞர்களும் ஞானியர்களும் எடுத்துரைத்துள்ளார்கள். தனி மனித வாழ்க்கைக்கு லட்சியத்தை எடுத்து கூறும் நீதி நூல் என்று அவர் வழி ஒற்றி வந்த நமது அருட்தந்தை வேதாத்ரி அவர்களும் நட்பு என்றதொரு தலைப்பில்
ஒரு 4-5 கவிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதே இயக்கமும் எவ்வளவு ஒன்றாக இருக்குன்னு ஆராய்ந்து நட்புக்கொள். நட்பு என்பதன் தலைப்பில் முதல் பாடலே ஆராய்ந்து நட்புக்கொள். அந்த பாடலில் சாமிஜி சொல்கிறாங்க, நட்புக்கோர் நோக்கம் உண்டு, நாடுபவர் தரம் ஒக்கும், கட்புலன்களுக்கு எட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர், உட்பகையை சுயநலத்தை உள்வைத்தும் நடிப்பார்கள், நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம் அப்படின்னு முதல் பாடலில் சொல்கிறாங்க. அப்போது நம்ம மகானுக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி நுட்பமுடன் ஆராய்ந்து. 20ஆம் நூற்றாண்டுக்கே உள்ள கவிஞர் அல்லவா, அதனால் அதை நுட்பமுடன் ஆராய்ந்து தரம் பார்த்து நோக்கம் அறிந்து சிந்தித்து, கண்ணால் பார்ப்பதை மட்டும் நம்பிவிடாதே, உட்பகையை தீர்ப்பதற்காக நடிப்பார்கள், சுயநலம் கருதி நடிப்பார்கள், மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே என்று சொன்னவர். இதையெல்லாம் நுட்பமுடன் ஆராய்ந்து தெளிந்து முடிவுக்கு வரும்போதுதான் அது பின்னர் வருத்தம், சண்டை, சச்சரவுகள், ஏமாற்றம், வஞ்சம் ஏற்படாது என்று எச்சரிக்கிறார்கள் நமது அருள்தந்தை அவர்கள். அடுத்த பாடலில் வஞ்சகராக நண்பர்களே வளர்ந்தால் பெரும் தொல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாமிஜி. வஞ்சகரே எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை, வஞ்சகரே நண்பர்களாய் வளர்ந்தால் பெரும் தொல்லை, வஞ்சகருக்கு அஞ்சுவதோ வாழ்வு என்ன நிரந்தரமோ, வஞ்சகர்கள் அஞ்சட்டும் வாழ்வில் மயக்கம் உள்ள வஞ்சர்கள் வஞ்சம் செய்பவர்கள் அஞ்சட்டும், நாம் அஞ்ச வேண்டாம், அறிந்து தெளிந்து ஒரு நல்ல நண்பனை அப்போ இன்னொரு பாடல சொல்றாங்க, புகழ்ந்துரைகள் பேசி பிறர் பொருள் கவரும் வஞ்சகர்களுக்கு மகிழ்ந்து பொருள் உதவாதீர். நண்பர் போல பேசி நம்மளை புகழ்ந்து நம்ம கிட்ட உள்ள பொருட்களை பறிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அது மனம் திறந்த நட்பு ஆகாது. என்ன செய்வாங்க, நேர்மறையை திரித்து சவுண்ட் வந்து சரியான உங்களோட கிளியர் இல்லாம இருக்கு. உங்களோட ஸ்பீச் வந்து நம்மளை பத்தி வாழ்க வளமுடனம்மா. உங்களோட சத்தம் வந்து கேட்கவில்லை சரியான. இங்க வீட்டுல ஒன்னும் சத்தம் இல்லை, உங்களுக்கு வெளியில வரைக்குள்ள இங்க ஒன்னும் சவுண்ட் இல்லைங்களையா? என்னோட சவுண்ட் கிளியரா இருக்காயா? இங்க உங்களோட சவுண்ட் வந்து கிளியர் இல்லை. இன்டர்நெட் வந்து உங்களோட இது வந்து சரியான புவர் கனெக்ஷனாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதால் வந்து உங்களோட சவுண்ட் வந்து தொடர்ந்து விட்டு விட்டு வருது. பல தரத்தில் உங்களோட இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் இல்லாமல் போய் திரும்ப வருது. அதோட வந்து கேட்குறதும் தெளிவின்மையாக இருக்கின்றது. வாழ்க வளமுடன். இப்போது இடம் மாறி இருக்கேங்கய்யா. இப்போ கேட்குது. நீங்கள் தொடர்ந்து கதை கேட்க தான் பிரச்சனை வருது. இப்போ கதை இங்கே பார்ப்போம் என்ன நடக்குதுங்களா. ஸோ இதே ப்ராப்ளம் ஒவ்வொரு வாட்டி ஆகுது. சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மன்னிக்கவும். ஒவ்வொரு செயலையும் நுட்பமுடன் ஆராய்ந்து தெளிந்து முடிவுக்கு வர வேண்டும். அப்போதுதான் பின்னால் வருத்தம், சண்டை, சச்சரவு, ஏமாற்றம், வஞ்சம் ஏற்படாது என எச்சரிக்கிறார்கள் அருள் தந்தை. அப்போது அந்த நிலையில் அவருடைய குருபிரான், நமது மிதாத்ரி மகரிஷி அவர்களின் குருபிரான் வள்ளற் பெருமான்
இதையே இறைவனிடம் இறைஞ்சுகிறார். ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தன் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளலார். அந்த நிலையில நாம உள்ளு ஒன்று வச்சு புகழ்ந்து உரைகள் கூறி நண்பராக கொள்ளக்கூடாது என்று தந்தை அவர்களும் கூட சரியா கேட்கல. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கொஞ்சம் இடையில கட் ஆகுதுங்கய்யா, ஏன்னு எனக்கும் தெரில. சரி, நான் தொடர்றேங்கய்யா. அப்போ நட்பின் முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டுறாங்க. இதை வள்ளல் பெருமானும் கூறியிருக்கிறார். இன்னும் நமக்கு புராண கதைகளிலேயே ஆராயாமல் எடுக்கும் நட்பு எப்படி இருக்கும் என்பதை கூறப்பட்டுள்ளது. அதாவது மகாபாரதத்தில் கர்ணன் துச்சாதனன் நட்பு. கர்ணன் தன் தனித்துவம் வாய்ந்த கதாபாத்திரம். அவருடைய பிறப்பு எப்படி அமைந்தது? அவருடைய அன்னை குந்தி தேவி சிறு வயதாக இருக்கும்போது என்ற ஒரு முனிவரோடு இணைந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த முனிவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் பணித்து அவரை மகிழ்விப்பாராம். அதில் அகம் மகிழ்ந்த துர்வாச முனிவர் ஒரு மந்திரம் ஒன்று சின்ன வயசுலேயே குந்திக்கு சொல்லி கொடுத்து, இதை உனக்கு தேவைப்படும் போது உபயோகப்படுத்திக்கொள், ஆபத்து காலத்தில் சொன்னால் நல்லது நடக்கும், உனக்கு ஒரு துணை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க துர்வாச முனிவர். அந்த சின்ன வயது இல்லவா, ஆர்வக்கோளாறு, துடிப்பு, அதை நம்ம சொல்லி பார்க்கலாமேன்னு ஒரு ஊந்துதல் இருந்து கொண்டே இருந்திருக்கு அந்த குந்தி தேவிக்கு சிறு வயதில். அப்போ ஒரு நாள் பகல் பொழுதில் சூரிய ஒளியில் நின்று கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரித்தார்களாம். அப்போது சூரியன் முனிவரின் வரத்தை செயல்படுத்தும் தனது அம்சம் பொருந்திய ஒரு அழகிய குழந்தையை கொடுத்தார். அந்த கூறப்படுகிறது. நாளே என்று தனக்குள் பலவாறு குழம்பிய நிலையில் கிருஷ்ணரை வேண்டி அந்த குழந்தையை ஒரு தங்கப் பேழையில் இட்டு அதற்கு வேண்டிய அபகரணம் பொருள் அனைத்தையும் அந்த பேழைக்குள் வைத்து அதை ஆற்றில் மிதக்க விட்டாராம். அதை ராதே என்ற ஒரு தேரோட்டியின் மனைவி எடுத்து அதில் உள்ள குழந்தையை கர்ணனாக வளர்த்து வருகிறார். குடியோ உயர்குடி பிறப்பு, வளர்தலோ தாழ்ந்த நிலை, தேரோட்டியின் மகனாக. அப்போது இந்த ஒரு நிலையே கர்ணனுக்கு இறுதி வரை ஒரு மன உளைச்சல்னு கூட சொல்கிறத விட பல்வேறு அவமானங்களை கொண்டு தந்தது என சொல்லலாம். ஏன்னா கர்ணன் ஒரு அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வல்லமை படைத்தவன். வில்வித்தலையும் சரி, கூர்மை, சீர்மை, வீரம், ராஜகம்பீரம், தோரணை அனைத்திலும் அர்ஜுனனுக்கு நிகரானவன். ஆனாலும் அதற்கான அங்கீகாரம் எங்குமே கிடைக்கப்படவில்லை. குலப்பிறப்பினால நீ தேரோட்டியின் மகன் என்று எல்லா இடத்திலும் அவமானப்படுத்தப்பட்டார்.
எங்கு துருபத ராஜா திரௌபதியின் சுயவரம் நிகழ்ச்சி நடத்தினார்ல, அந்த போட்டிக்கு கூட தான் கலந்து கொள்ளோன்னு போனார். கடைசி நேரத்தில் இது அரசவையில் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும், தேரோட்டியின் மகன் கலந்து கொள்ள முடியாது என மறுக்கப்பட்டது. இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக அவமானங்கள். இந்த நிலையில் சகுனி கர்ணனின் வீரத்தை பார்த்து, இவனை துரியோதனனுடன் சேர்த்தால் வெற்றி நம் பக்கம் என திட்டமிட்டு துரியோதனனிடம் கூறி அங்கத நாட்டிற்கு அரசனாக்கினான். அப்போதுதான் நாம் சொல்வதையெல்லாம் கேட்பான் கர்ணன் என்ற சூழ்ச்சி செய்து அரச பதவி கொடுத்து உபசரித்தார் துரியோதனன். இதனாலேயே இறுதி வரை துரியோதனனோடு இணைந்து அவன் நிம்மதியற்றவனாக, அமைதியின்றி, தாய்க்கு மகனாக இல்லை, தம்பிக்கு நல்ல அண்ணனாக இல்லை, குடிமக்களுக்கு நல்ல அரசனாக இல்லை, மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சோற்று கடனை தீர்க்க பல பழி செயல்களை செய்தார் கர்ணன். அதற்கு காரணம் என்ன? அவருடைய நட்பு. இதனால் பல்வேறு இழப்பு. தான தர்மங்களையெல்லாம் இழந்தார். கவச குண்டலம் இந்திரனால் யாசிக்கப்பட்டது. கிருஷ்ணரிடம் புண்ணியங்கள் அனைத்தையும் தாரை வார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இறுதி வரை துயரம், அமைதியின்மை, நிம்மதியின்மை. அப்படியே அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அதர்மி துரியோதனிடம் நட்பு ஏற்பட்டதால் தானே இப்படி ஒரு நிலை கர்ணனுக்கு. அதை ஆராயாமல் ஏற்பட்ட அந்த இழி நிலையை நாமும் செய்யக்கூடாது என்பதற்காகவே புராணங்களிலேயே நட்பு என்றதொரு கதாபாத்திரத்தை உருவாக்கி நம்மையெல்லாம் எச்சரிக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இவ்வாறு நட்பு என்பது ஆராய்ந்தால் மேன்மைப்படுவதாகவும், ஆராயாமல் எடுக்கும்போது இவ்வாறு பல்வேறு தீமைகளை தருவதாகவும், மரணம் வரை வள்ளுவர் சொன்னாரே, மரணம் வரை துயரத்தில் ஆழ்த்தும் அப்படின்னு, அந்த மாதிரி துயர நிலையே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் வள்ளுவ பெருந்தகையருடைய பாடலை பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதாவது, நாம் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்படாமலேயே இறைநிலையால் நம் செயலுக்கு ஏற்ற விளைவாக ஒரு நட்பை நம்முடன் சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறது தானே இறைநிலை. அது என்ன என்று யூகிக்க முடிகிறதா? பதில் அருள்தந்தை அவர்கள் கூறுகிறார். எப்போ 1955 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவி கொடுத்துருக்காங்க. அந்த கவியின் தலைப்பு நட்பில் பல வகை. ஒரு சிலரே ஒழுக்கத்தால் ஆண் பெண் நட்பில் உண்மையுடன் உள்ளத்தில் காதல் கொள்வார். சில பேர் சந்தர்ப்ப அமைப்பினாலே ஒருவருடன் ஒருவர் நட்பு கொள்ள நேரும். ஒரு சிலரோ பணத்தாலும் மோகத்தாலும் உள்ளன்பர் போல் நடித்து மோசம் செய்வார். ஒரு சில பேர் கெடுமதியால் மாற்றி மாற்றி உடல் ஒன்ற பலருடன் நட்பு கொள்வார். அப்படி ஒரு நட்பு 4 வகையில் நம்மோடு நட்பு, இறைவனால் சேர்த்து வைக்கப்பட்ட நட்பு, கணவன் மனைவி நட்பு, ஆண் பெண் நட்பு அமையும் என்கிறார்கள் அருள்தந்தை. 1 உண்மையுடன் உள்ளத்தில் காதல். 2வது சந்தர்ப்பத்தால் ஒருவருடன் ஒருவர். 4வதாக அமைய
வாழ்க வளமுடன். கணவன் மனைவி நட்பு. கேட்கவில்லை உங்களோட ஸ்பீச் ஒன்றும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் தாமதமாக தான் நம்ம அவங்களோட குரல் வந்து சேருது. அதோட வந்து இன்டர்நெட் வந்து சரியான பண்றது ரூம் லோவாக ஃபுல்லா இருக்கக்கூடிய அடைச்சிருக்கேன். கேட்குற சரியான குறைவாக இருக்கு எங்களுக்கு. ஓ, ரூம் ஃபுல்லாவே மூடி இருக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்போ இன்னொரு அடுத்த ரூம்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள் எடுத்துக்கு நான் இப்போ சொன்ன பாடலுக்கு நட்பு என்பது உண்மையான நட்பு, சந்தர்ப்பத்தால் ஏற்படும் நட்பு, பணம் மோகம் காரணமாக நடித்து செய்யும் நட்பு, கெடுமதியால் மாறி மாறி பலருடன் நட்பு, இப்படின்னு 4 வகையாக கணவன் மனைவி நட்பை சாமிஜி சொல்கிறாங்க. அப்போது முதலாவது தானே ரொம்ப வெரி குட் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி உண்மையான நட்பை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை அருள் தந்தை நமது மன வழக்கலையில் உள்ள ஞானக்களஞ்சியம் புக்கில் சேர்த்துள்ளார். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எனக்கு தெரிந்தது, அதாவது இன்னும் உச்ச நிலையில் நிற்பவர் நமது அருள் தந்தையின் மனைவி அருளன்னை என்றே கூறலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பு அன்பாக மலர்ந்து கருணையாக மனம் வீசியது. எதுவரை? இந்த உலகம் வரை விரிந்து தனது கணவரையே இந்த உலக சமுதாயத்திற்கு விட்டு கொடுத்த மன வளக்கலையின் வித்து அருளன்னை என்று சொல்லலாம் அல்லவா? தனக்காக வைத்திருந்தால் தன் குடும்பம் மட்டுமே சுகம் பெற்றிருக்கும். இந்த உலகத்திற்காக விட்டு கொடுத்ததால் ஒரு ஞான களஞ்சியம் நமக்கு கிடைத்ததல்லவா? அந்த நிலைக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு மனைவி நல வேட்பு விழா என்றதொரு கிஃப்டை தன் மனைவி சார்பில் நமக்கெல்லாம் கொடுத்து நம்மை ஓய்வு பெற வைத்தார்கள். இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்கணும்னு இல்லை. அன்னைக்கு கோதையம்மா அவ்வளவு ஒரு அருமையான நெகிழ்ச்சியான ஒரு உரை தந்து நம்மளெல்லாம் நல்லா விளங்க வைத்தாங்க. அந்த அளவு கணவன் மனைவிக்குள்ளும் ஒரு நட்பு உண்மையானதாக திகழ வேண்டும் என்பது நம் ஒவ்வொரு மன வழக்கலையிலும் சாத்தியமான ஒன்றாக அமைய வேண்டும். அடுத்து, ஒரு புத்தகம் ஒரு நண்பனுக்கு சமமாம். அப்போ ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் என்கிறார் ஒரு கவிஞர். தோள் கொடுக்க நல்ல தோழனும் தோள் சாய நல்ல தோழியும் கிடைத்து விட்டால் இந்த நட்பால் அந்த தோழன் தோழியே தாய் தந்தையராக திகழ்ந்து நம்மை செயல்படுத்துவார்கள் என்கிறார் இன்னொரு பாடலில். அப்போ இவ்வாறு ஒரு நல்ல தோழி ஒரு நல்ல தோழன் கிடைக்கும் போதுதான் நமக்கு வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு தானாக நட்பை விரிந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை எந்த 3ம் சாமிஜி சொல்வாங்களே ஏடிஎஸ் என்று அதை கடைபிடித்து வாழும் போது நாமும் ஒரு நல்ல நண்பராக திகழலாம் என்று கூறி வள்ளுவர் பெருந்தகையின் நட்பு ஆராய்தல் என்றதொரு தலைப்பில் இதுகாறு சிந்தித்தோம். இந்த வகையில் நாமும் நார்வே மற்றும் இந்தியாவிலிருந்து நார்வேயிலிருந்து தாங்கள் இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள நான் இணைந்து நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கும் இந்த குருவுக்கு நன்றி கூறி இதையே நாம் தினமும் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் நிலையை நமக்கு தந்த அவரது பாதங்களை பணிந்து வணங்கி நன்றி கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.